இங்க ப்ளூ கலர்ல இருக்க ஒரு காளான் ஒரு கல்லுல இருந்து முளைச்சு வருது. அங்க இதே போல நிறைய காளான் இருக்கு. அது எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒண்ணு போல தலையாட்டிட்டே இருக்கு. பட் இந்த குட்டி காளானோ அவங்கள மாதிரி பண்ணாம தனியா வந்து வேடிக்கை பாக்குது. இதுக்கு ஆப்போசிட்லயே இன்னொரு கல்லுல மஞ்சள் கலர்ல உள்ள காளான்கள் இருக்கு. அதுங்க எல்லாம் ஹாப்பியா ஜம்ப் பண்ணி குதிச்சு விளையாடிட்டு இருக்கு. இத பார்த்ததும் இதுவும் ரொம்ப சந்தோஷமா அதே போல குதிச்சு விளையாடுது. இதுக்கு இப்படி ஜம்ப் பண்றது ரொம்ப பிடிச்சதால அது கூட இருக்கிற மத்த காளான்கள் கிட்டையும் இதே போல குதிச்சு விளையாடுவோமான்னு கேக்குது. பட் யாருமே இதோட பேச்ச கேட்கவே இல்ல. அவங்க எல்லாரும் ஒண்ணு போல தலையாட்டிட்டே இருக்காங்க. இந்த குட்டி காளானுக்கோ மஞ்சள் கலர் காளான்கள் மாதிரியே சந்தோஷமா இருக்கணும்னு ரொம்ப ஆசை. நாம இப்படி பிடிக்காத இடத்துல வந்து இருக்கோமேன்னு அது ரொம்ப ஃபீல் பண்ணுது. ஒரு நாள் அது பக்கத்துல ஒரு மரக்கட்டை மிதந்துகிட்டே வருது. இது உடனே அந்த கட்டையில ஜம்ப் பண்ணி அந்த கடலை தாண்டி ஆப்போசிட்ல இருக்க காளான்கள் கிட்ட போகலாம்னு பாக்குது. அப்போ ஒரு அலை அடிச்சதும் இது அந்த கட்டையில மிதந்துகிட்டே ஆப்போசிட்ல இருக்க காளான் கிட்ட வருது. இது உடனே ஜம்ப் பண்ணி அந்த கல்லை பிடிச்சுக்கிட்டே தொங்கிட்டு இருக்குது. இதால அது மேல ஏற முடியல. இதை பார்த்து அங்க இருக்கிற இன்னொரு குட்டி காளான் பெரிய காளான் கிட்ட சொல்லுது. அந்த பெரிய காளானும் கிட்ட வந்து இதை பாக்குது. இந்த ப்ளூ காளானும் அது நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு ஆசையா பாத்துட்டு இருக்கு. பட் அதுவோ கிட்ட வந்து இதை கீழே தள்ளி விட்டுருது. இது மேல இருந்து அங்க இருக்கிற கட்டை மேல போய் விழுது. அது கட்டையில மிதந்துகிட்டே அதோட இடத்துக்கே போயிடுது. அந்த மஞ்சள் காளான்கள் இப்படி இருக்கும்னு தெரியாம இது தப்பான இடத்துக்கு போயிட்டோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுது. இனி அதுங்க மாதிரி பண்ணக்கூடாதுன்னு இது முடிவெடுக்குது. உடனே இது கூட இருக்கிற காளான்கள் செய்யற மாதிரியே இதுவும் தலையாட்டிட்டே நிக்குது. இது பண்றத அங்க இருக்கிற ஒரு வண்டு பாத்துக்கிட்டே இருக்குது. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு இதுக்கு தலையாட்டுறது பிடிக்காம ரொம்ப சோகமா இருக்கு. இந்த வண்டும் அது ஃபீல் பண்றத பார்த்து அது கிட்ட பேச பாக்குது. பட் இந்த காளான் கோமா அதை வெட்டி விட்டுட்டு தனியாவே அங்க நிக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு இது மனசுல தைரியத்தை வர வச்சுட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம பண்ணணும்னு திரும்பவும் அதுக்கு பிடிச்ச மாதிரியே ஜம்ப் பண்ண ஆரம்பிக்குது. இது பண்றத பார்த்து அது கூட இருந்த மத்த காளான்களும் இதே மாதிரி ஜம்ப் பண்ண ஆரம்பிக்குதுங்க. இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மரக்கட்டையில ஏறி ஆப்போசிட்ல இருக்க காளான் கிட்ட போலாம்னு பாக்குறாங்க. அந்த வண்டும் இவங்க கூட சேர்ந்து அந்த மரக்கட்டையில போகுது. அப்ப கடல்ல பயங்கரமா அலை அடிச்சதால குட்டி காளான் கடலுக்குள்ள விழுந்து முங்க ஆரம்பிச்சிருது. அதுவோ அவ்வளவுதான் நீ நம்ம சாக போறோம்னு நினைக்குது. அப்ப மத்த காளான்கள்லாம் தண்ணிக்குள்ள குதிச்சு இதை காப்பாத்தி மேல கூட்டிட்டு போகுதுங்க. இது எழுந்ததும் தைரியமா முன்னாடி நின்னு இது ஜம்ப் பண்ணி அந்த கல்லு மேல ஏற பாக்குது. பட் இதால ஏற முடியாம கீழே விழுந்துருது. இப்படியே ஒவ்வொரு காளானும் மாறி மாறி அந்த கல்லு மேல ஏற பாக்குதுங்க. பட் யாராலுமே மேல போக முடியல. அப்ப அந்த குட்டி காளான் மேல மின்னல் பட்டுருது. இதனால அந்த காளான் லைட் மாதிரி ஜொலிக்க ஆரம்பிக்குது. இது உடனே ஒரு ஐடியா பண்ணி ஒரு காளானை அது மேல தூக்கிக்குது. தண்ணி மேல போகும்போது அது அந்த காளானை மேல தூக்கி போட்டுருது. இதனால அந்த காளான் இப்ப அந்த கல்லு மேல ஏறிடுச்சு. இப்படியே இது ஒவ்வொரு காளானா அந்த கல்லு மேல தூக்கி போட்டுட்டே இருக்கு. கடைசியா இது அந்த வண்டையும் மேல தூக்கி போட்டுருது. இப்ப இது ஜம்ப் பண்ணலாம்னு பார்த்தா அப்ப அதனால கல்லு மேல ஏற முடியாம மேல இருந்து கீழே விழுந்துருது. விடிஞ்சது எல்லா காளான்களும் இந்த குட்டி காளானை தேடி பாக்குதுங்க. பட் எங்கேயுமே அது இல்ல. அப்பதான் அந்த காளான்களுக்கு எல்லாம் தெரியுது இந்த ரெண்டு கல்லும் ஒரே கல்லா தான் இருக்குது. கடல் தண்ணி கீழே போனதாலதான் இப்ப இந்த கல்லு ஒன்னா இருக்கிறத எல்லாராலுமே பார்க்க முடியுது. அந்த கல்லோட ரெண்டு முனையிலுமே இப்ப புதுசா நிறைய காளான்கள் பிறக்குதுங்க. இப்பதான் இந்த காளான்கள் நம்ம ரெண்டு பேரும் வெவ்வேறு இடத்துல இல்ல எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருந்திருக்கோம்னு புரிஞ்சுக்குதுங்க. இப்ப ரெண்டு காளான்களும் ஒன்னா சேர்ந்து ஜாலியா ஜம்ப் பண்ணிட்டு இருக்குதுங்க. அதே நேரம் அந்த குட்டி காளான் கஷ்டப்பட்டு மேல ஏறி அங்க வந்துருது. இதை பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப அந்த குட்டி காளானும் அழகா ஜொலிச்சுக்கிட்டு அதுக்கு பிடிச்ச மாதிரியே ஜம்ப் பண்ணுது. மத்த காளான்களும் இதே மாதிரி ஹாப்பியா ஜம்ப் பண்ணுதுங்க. இதே போலதான் நம்ம வெவ்வேறு கலர்ல வெவ்வேறு கேரக்டர்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் நம்ம வாழ்றதோ இதே போல ஒரே கல்ல இருக்க ரெண்டு முனையில தான். எல்லாரும் பூமியில இருக்க வெவ்வேறு முனையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த காலங்கள் மாதிரி இனி வேறுபாடு இல்லாம வாழலாம்னு சொல்லி ஸ்டோரி முடியுது.